இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல cuando அப்படிங்கற ஒரு வேர்ட் பத்தி படிக்க போறோம். cuando அப்படினா when, எப்போ. ஓகேயா? சோ அத பத்தி தான் படிக்க போறோம். cuando நம்ம எப்படி யூஸ் பண்ணனும், அந்த cuandoக்கு பதில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட சின்டாக்ஸ் நான் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து cuando நம்ம எப்படி பேசுவோம்? When did you come? When do you go there? So always when start ஆகும்ல இங்கிலீஷ்ல, அதே மாதிரி தான் சேம் cuando தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸ்பானிஷ்ல. ஓகேயா? So cuando plus verbo is verb, அதுக்கு அப்புறம் sujeto வரணும் subject, அதுக்கு அப்புறம் complemento வரணும் complement. So அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். Cuando estudias tu español? Cuando அப்படினா when, estudias அப்படிங்கிறது you study, verbo வந்து the verb வந்து estudiar, tu அப்படின்னு conjugate ஆகும்போது ar becomes as, so estudiar becomes estudias. Cuando estudias tu español, your Spanish? When do you study your Spanish? அதுதான் இதோட மீனிங். சோ இப்போ அதோட ஆன்சருக்கு நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆன்சர் எப்படி சொல்லுவோம்? When did you go there? I went on this day. When do you go? When do you do that? I do. So always subject first start ஆகுது, or he does. Subject தான first start ஆகுது. அதே மாதிரி first sujeto subject plus adverbio adverb, next is verbo verb, next is complemento complement. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் ஃபார்மட் ரெஸ்போன்ஸ்க்கு பார்த்தோம்னா yo siempre estudio español. siempre அப்படிங்கிறது வந்து yo வந்து sujeto subject I, siempre ங்கிறது இங்க adverb, estudio. so இங்க estudias சொன்னோம், ஏன்னா அங்க subject was tu, so tu estudias. இங்க answer is I அப்படின்னு ஆன்சர் சொல்லும்போது I study, so estudiar becomes estudio. Siempre estudio español. I always study español, Spanish. Okay? So இதுதான் வந்து question format குண்டான syntax, answer format குண்டான syntax. Okay? இப்போ இந்த cuandoன்றதுல when, அந்த whenக்கு நம்ம என்னலாம் நம்ம வந்து ஆன்சர் சொல்லுவோம் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேன். so that நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். so hoy, hoy அப்படினா today. when do you start? today. I start today. so hoy. mañana, tomorrow. de vez en cuando, sometimes. இல்லனா a veces அப்படினு சொல்லுவாங்க. a veces கூட நீங்க சொல்லிக்கலாம், sometimes. siempre, always. இப்போதான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது diariamente, daily. cuando, sometimes when I want to study, பதிலா when வருது இல்லையா, அதுக்கு cuando. இது வந்து few examples. ஓகேயா? இல்லாட்டி வந்து போன வாரம், அப்ப நம்ம வாரத்துக்கு செமானா சொல்லணும். சோ போன வாரத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்? la semana pasada, போன வாரம். அதுக்கு அப்புறம் நேத்து, when did you do நேத்து அப்படினா ayer அப்படினா yesterday ன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் few words. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க கேளுங்க. எனக்கு ஞாபகம் இருந்த சில whenங்கற ஆன்சர்ஸ் வந்து இது மட்டும் தான். மேபி நான் மறந்துருக்கலாம் மேபி. சோ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, I will answer you. ஓகேயா? அடுத்த சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே? questions. Cuando visita Pilar a sus amigos? Cuando அப்படிங்கிறது when, visita to visit, visitar verbo visitar, so to visit. Pilar அப்படிங்கிறது ஒரு நேம், a sus amigos. when does Pilar visit her friends? okay? இப்போ when does Pilar visit? இப்போ யார் விசிட் பண்றா? சப்ஜெக்ட் யாரு? Pilar.
அப்போ she visits ரைட்டா பீலா visits அப்போ இது வந்து ஒரு subject so visita becomes visita so cuando visita Pilar cuando Pilar visita சொல்லக்கூடாது cuando visita Pilar a sus amigos sus அப்படிங்கிறது her amigo அப்படின்னா friends amigos plural so su becomes sus okay so su நாலும் sus நாலும் அது வந்து her தான் amigo இல்ல amigos பொறுத்து இங்க வந்து மாறும் அவ்வளவுதான் இங்க ஏன் நம்ம ஆ போட்டுருக்கோம் போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் கடைசில இங்க வந்து ஒரு பர்சனா இல்லனா அனிமல் நேம் இருந்ததுன்னா நம்ம ஆ போடணும் சோ இங்க வந்து sus amigos her friends அப்படிங்கிறது வந்து persons அதனால அங்க ஆ போட்டுட்டோம் சோ இது एक्चुअली நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா when does Pilar visits to her friends அப்படி வரும் பட் एक्चुअली இங்க டுங்கிறது அப்படி கிடையாது ஓகேயா சோ ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம் ella ella visita a sus amigos she visits her friends a வரணும் her friends diariamente daily maybe okay daily other question cuando toman café Luis y Antonio when does Luis and Antonio drink coffee actually tomar அப்படினு பார்த்தா exact meaning வந்து உங்களுக்கு to take தான் வரும் but to drink அப்படினு cafe juice அப்படினு வரும்போது tomar verb தான் யூஸ் பண்ணணும் ஏன்னு கேட்காதீங்க தெரியாது ஓகே இப்படிதான் yo tomo café ஓகே அப்பதான் சொல்லுவாங்க ஓகே so cuando toman café Luis y Antonio ஏன் tomar அப்படிங்கற verb இங்க toman ஆச்சு அப்படினா Luis y Antonio ரெண்டு பேர் plural லூயிஸும் அந்தோனியோவும் எப்போ காஃபி குடிச்சாங்க அப்படின்னு கேள்வி வரும்போது அந்த லூயிஸ் and அந்தோனியோங்கிறது எதுல வரும் அவங்க ரெண்டு பேரும் எப்போ குடிச்சாங்க அப்படினா they right so they அப்படிங்கும்போது ellos so it becomes toman cuando toman café Luis y Antonio எப்போ குடிச்சாங்க காஃபி ellos toman café siempre hoy we will have siempre they drink coffee every time always okay so அடுத்தது cuando es el examen de español when is the exam of Spanish answer el examen de español es hoy the exam is today hoy okay அடுத்தது cuando lavan ustedes su ropa when do you wash lavan the verb is lavar so ustedes அப்படினா you all plural you plural so it becomes lavan su ropa their dresses ropa means dress okay so when do you plural when do you wash your dresses ன்னு கேட்டா ஆன்சர் எப்படி வரும் when do you so answer we wash the dresses அப்படினா வரும் so we எப்படி சொல்லணும் nosotros dash siempre nosotros siempre lavamos செகண்ட்ல நமக்கு adverb வரும் so nosotros siempre lavamos lavar becomes lavamos for nosotros lavamos nuestra ropa இங்க nuestra போட்டுருக்கேன் nuestra என்ன our okay ropa dress our dress இப்போ ropaங்கிறது feminine ஆல முடிஞ்சிருக்கு so feminine so nuestra இப்போ இங்க masculine word இருந்ததுனா it becomes nuestro okay nuestro and nuestra okay so I think இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் cuando so இதுக்கு மேல இத சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது how to use when அவ்வளவுதான் okay so இப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து வேற டாபிக் பார்க்கலாம் thank you